ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இது சன்பீடியா தமிழ். நான் உங்கள் சோழராஜன். நம்மளுடைய ஃபாலோயர் நேயர் ஒருத்தவங்க சீக்கிரமா கடன் தீரணும், அதுக்கு ஒரு மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்களுடைய விருப்பத்தின் பேரில் இந்த பதிவை நம்ம உங்களுக்காக கொடுக்குறோம். பலருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான பிரச்சனை கடன். இந்த கடன் பிரச்சனை சாமானியர்கள் முதல் பெரும் பணக்காரர்கள் வரைக்கும் இருக்கு. இன்னும் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி கடனுடைய அளவுகள் இருக்கும். தினக்கூலிக்காரருக்கு நூற்றுக்கணக்கில் கடன் இருக்கும். ஒரு தனி நபர்கிட்ட வேலை பார்க்குற ஒரு நபருக்கு சில ஆயிரங்கள்ல கடன் இருக்கும். ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை பார்க்குற ஒரு நபருக்கு லட்சங்கள்ல கடன் இருக்கும். அந்த பெரிய நிறுவனத்தோட முதலாளிக்கு கோடிக்கணக்கில் கடன் இருக்கும். இப்படி கடன் இல்லாத நபர்களே இருக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. விரல் விட்டு தான் எண்ணணும். ஏதோ ஒரு வகையில குடுக்கல் வாங்கல், கைமாத்து அப்படின்னு சொல்ற கடன் கண்டிப்பாக இருக்கும். அது பிரச்சனை இல்லை. இப்படி வாங்கி சில நாட்கள்ல திரும்பி கொடுக்கறது, உதவிகரமாக வாங்கி அவசரத்துக்கு வாங்குறது, கொடுக்கறது, இப்படிலாம் செய்யும் போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெரும் தொகையாக நீண்ட நாட்கள் வட்டிக்கு கடன் வாங்கிட்டு வட்டியை மட்டுமே கொடுத்துட்டு இருப்பாங்க சில பேர் வட்டியையும் கொடுக்க முடியாத நிலைமை இருக்கும். இப்போ இந்த தனியார் ஃபைனான்ஸ் கம்பெனிகள்ல கடன் வாங்கினவங்க பல பேர் அவங்களுடைய இன்னல்கள் திரும்பவும் அடைக்க முடியாம கம்பெனி எடுக்கிற நடவடிக்கைக்கு சிரமங்கள், இப்படி பலவிதமான பிரச்சனைகள்னால ஒரு மனிதனை இந்த கடன் ஆட்டி வைக்குது. அதனால பலருக்கும் என்ன பிரச்சனை, கடன் எப்படியா தீர்ந்தா போதும்பா. கடனை தீர்க்கறதுக்கு எவ்வளவோ வழிகளை முயற்சி பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிளான முறை தான் நாம கடன் இல்லாமல் வாழ முடியும். சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள்னால எதிர்பாராத செலவுகள் வர்றதுனால பலருக்கும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துருக்கு. இதுல பெரியவங்க, சின்னவங்க, பணக்காரவங்க என்ற வித்தியாசமும் இல்லை. அவர்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி கடன் தேவைப்படுது. ஆனாலும் முடிந்தவரை கடனை வாங்காம வாழ முயற்சி பண்ணணும். கடனே வாங்காம வாழ்ந்தா ரொம்ப சந்தோஷம், நல்ல பேர் தான். நம்மளோட வாழ்க்கை முறை நல்லா இருக்குன்னு அர்த்தம். கடன் வாங்குகிறப்ப அரசாங்கமே கடன் வாங்குது, நான் வாங்கினா என்னன்னு சொல்ற இலக்கணவாதிகள்லாம் சில பேர் உண்டு. அரசாங்கமே வாங்குது, உலக நாடுகளே கடன் வாங்குது, நான் வாங்கினா என்ன? உலக நாடுகள் அரசாங்கத்தை நடத்துது. அந்த அரசு குறிப்பிட்ட சில வரைமுறைக்கு உட்பட்டு கடனை உலக வங்கி கொடுக்குது ஒவ்வொரு நாட்டுக்கும். அந்த கடனை திருப்பி கொடுக்குற முறைகளையும் அது வகுத்து வச்சிருக்குது. அதனால அரசாங்கம் குறிப்பிட்ட ஒரு வரம்புக்குள்ளார அந்த கடனை வாங்கு கொடுக்கல் வேலையை செய்யும். அது அந்த சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கிற விஷயம். ஆனா நாம அப்படியா? நாம தனி மனிதனா இருக்கிறதுனால நமக்கு தனி மனித சுதந்திரம் இருக்குது. நம்மளை நம்பி கடன் கொடுத்துருவான். நம்ம திருப்பி நம்பி கொடுக்கணும். அவன் நம்புவான், கொடுப்பான், நம்ம நண்பன் அப்படின்னு. ஆனா நாம கடன் வாங்குற வரைக்கும் ஒரு நல்ல நண்பனா இருந்து கடன் வாங்கினதுக்கு அப்புறம் எதிரியாகிற சூழ்நிலை வந்துடும். இந்த காலத்தில் நடக்கிற விஷயம்னு வச்சுக்கோங்க. அதனாலதான் கடன் அன்பை முறிக்கும் இப்படிலாம் போட்டிருப்பாங்க பாருங்க போர்டில், ரோட்ல, கடைகள்லாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் கடன் வாங்காம நம்மளுடைய வாழ்க்கைய இருக்கிற செல்வத்தை வச்சு சிக்கனமாக நடத்தணும் அப்படின்னு தான் பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. இருந்த போதும் சில நேரங்களில நம்மளுடைய ஆடம்பர பேராசைனால, ஆடம்பர வாழ்க்கை முறையினால வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. அதனால பல இன்னல்களையும் நம்ம சந்திக்க வேண்டி இருக்கு. இதெல்லாம் ஒருவேளை நான் வாங்கிட்டேங்க, தெரியாம நான் கடனை வாங்கிட்டேங்க, என்னோட வாழ்நாளில் நான் சம்பாதிக்கிறதெல்லாம் கடன் வட்டி கட்டவே சரியா இருக்கு, கடனை அடைக்கவே முடியலன்னு சொல்றவங்களாம் இருக்கிறாங்க. இது போல கடனை வாங்கிட்டு கடன் அடையாமல் இருக்கிற, கடனே தீர மாட்டேங்குதுங்க,
இல்லை நான் ஒரு கடனை அடைச்சேன்னா திரும்பவும் இன்னொரு செலவு வந்துடுது, இன்னொரு கடனை வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடுதுன்னு எத்தனையோ பேர் சொல்லுவாங்க. இது போல இருக்கிறவர்கள், கடனே அடையாமல் கடன் தொடர்ந்து நீடித்து கொண்டே இருக்கிற சூழ்நிலை இருக்கிறவர்கள் ரிண விமோசன மந்திரத்தை பாராயணம் செய்யலாம். ரிண விமோசன மந்திரம் என்பது கடன் தீர்க்கும் மந்திரம். இந்த மந்திரத்தை எப்படி பாராயணம் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். சின்ன கடன் இருக்கிறவங்க, பெரிய கடன் இருக்கிறவங்க, மீடியமான கடன் இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் கடன் தான். அந்த கடன் அடைய விருப்பப்படுகிறவர்கள், விரைவாக கடன் தீரணும்னு ஆசைப்படுறவங்க இந்த மந்திரத்தை தினமும் 108 முறை பாராயணம் செய்து ஒரு 48 நாட்கள் தொடர்ச்சியாக 108 முறை மந்திரத்தை பாராயணம் செய்கிற பட்சத்தில் உங்களுடைய தீராத கடன், நெடுநாளைய கடன் காணாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் 48 நாள் சொன்னேங்க, ஆனால் கடனே தீரலைங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா முதல்ல நம்பிக்கை என்பது ரொம்ப முக்கியம். இந்த மந்திரத்தை நான் சொன்னால் கடன் தீரும் அப்படிதான் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் கடனை தீர்த்துடுவேன், இந்த மந்திரத்தை நான் சொல்கிறேன், அதனால் இந்த மந்திரத்தோட அதிர்வலைகள்னால என்னுடைய நேர்மறை சக்தி அதிகரித்து நான் இந்த கடனை தீர்க்கும் ஆற்றல் எனக்கு வந்துடும், அதுக்கான பொருளாதாரம் எனக்கு கிடைச்சிடும் அப்படின்ற நம்பிக்கையோடு தான் இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணணும்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. மந்திரம் என்பது மனதை ஸ்திரம் பட வைப்பது. மனதை ஸ்திரம் பட வைக்கணும்னா அதுக்கு ஒரு உபகரணம் தேவை, அதுதான் மந்திரம். இந்த மந்திரங்களை பாராயணம் செய்வதனால்தான் மனம் திறம் அடைந்து நினைத்த காரியங்களில் வெற்றியை நாம் ஈட்ட முடியுது. அதற்காக தான் அற்புதமான இந்த ரிண விமோச்சகர் மந்திரத்தை 108 முறை தினமும் காலையும் இரவும் பாராயணம் செய்து உங்களுக்கான தீராத கடனை தீர்த்து கொள்ளுங்கள். நம்ம முன்னோர்கள் பலரும் தெரியாமல் தவறுதலாக கடன் வாங்கிட்டாங்கன்னு சொன்னால் அவர்களுடைய சொத்துக்களை எல்லாம் அடமானம் வச்சிருக்கிறாங்க. சொத்துக்கள் எல்லாம் இந்தா உனக்கு வாங்கின கடனுக்கு இந்தா இதை எடுத்துக்கோ. பொருளாக இருந்தது அந்த காலத்தில், நிலமாக இருந்துச்சு. நிறைய பேரோட குடும்பத்தில் சொல்லியிருப்பாங்க, எங்கள் தாத்தா கிட்ட அவ்வளோ சொத்து இருந்தது, நாங்கள் இன்னைக்கு கஷ்டப்படுறோம், அவர் அந்த காலத்தில் தப்பு பண்ணிட்டாரு, அவர் குடிக்கு அடிமையாயிட்டாரு, ஏதோ தவறு பண்ணிட்டாரு, எல்லாமே எழுதி கொடுத்துட்டாரு, இப்படி சொல்றத கேள்விப்பட்டிருக்கோம். எல்லார் குடும்பத்திலையும் ஏதாவது ஒரு முதியவர்கள் யாராவது செஞ்ச பிழையினால அவர்களுடைய வாரிசுகள் புலம்புறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அறியாமல் வாங்கிய கடனை அடைக்க முடியாம அவங்களோட வாழ்க்கையும் முடிந்து போயிடும். நம்ம காலத்துல இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காம நாம முன்னெச்சரிக்கையாக ஏதாவது ஒரு வழியை செய்து கடனை அடைத்து நிம்மதியாக வாழ்க்கையை வாழும். இப்போ இந்த மந்திரத்தை சொல்றேன், தினமும் 108 முறை பாராயணம் செய்யுங்க. ஓம் ரிண மோச்சனாய நமக, ஓம் ரிண மோச்சனாய நமக, ஓம் ரிண மோச்சனாய நமக. அவ்வளோதான். ரிண மோச்சனாய நமகனா ஒன்றும் இல்லை, என் கடனை தீர்ப்பாயாக, கடன் காணாமல் போகும், மறைந்து போகும், மரித்து போகும் அப்படின்னா அர்த்தம் அந்த மந்திரத்துக்கு. அற்புதமான இந்த ஒரே வரி மந்திரம் சிறப்பான ஒரு பலனை தந்து உங்களுடைய கடனை தீர்ப்பதற்கான ஒரு வழியை உங்களுக்கு உண்டு பண்ணும். எப்படி உண்டு பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வழிகளை இது அமைத்து தரும். பணம் வருவதற்கான ஒரு பாதையை உங்களுக்கு அமைத்து தரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், எப்படி இப்போ உங்களோட பிஸ்னஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் ஏதோ ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு சின்னதாக ஒரு மெஸ் நடத்துறீங்க, உங்களுக்கு கடன் இருக்கு, அந்த கடனுக்கு கடன்காரங்க நெருக்கிறாங்க, உங்களுக்கு வேற வழி தெரியல, நீங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறீங்க, அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்குறீங்க. அப்படி கேட்கும்போது உங்களுக்கு பிரபஞ்சமோ கடவுளோ பணத்தை எப்படி தருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பணம் ரொக்கமாக வராது, லாட்ரி சீட்டெல்லாம் விழாது. நீங்கள் செய்கிற தொழிலில் நார்மலாக நடந்துட்டு இருக்குதுங்க, தொழில் முன்னேற்றமே இல்லை, அதனால தான் கடன் வாங்கினேன், நான் என்ன பண்ணுறது, இருந்தாலும் ஏதோ வர்றதுக்கு போகிறதுக்கு இருக்குது, இந்த தொழிலில் சாப்பிட்றதுக்காக இருக்குது, அதனால இதை நடத்துகிறவங்கன்னு சொல்கிறவங்க எத்தனையோ பேர். அப்போ என்ன பண்ணும் இந்த பிரபஞ்சமும் கடவுளோ
உங்களுடைய மெஸ்ஸில் ஒரு பெரிய ஒரு ஆர்டர், உங்களுடைய சுவை யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு பிடிச்சி போயிடும். சாப்பிட்றாங்களா தினமும், அவங்களுக்கு யாருக்கோ சுவை பிடிச்சி போயிடும். அவங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் இருக்கும். அவங்க வீட்டு ஃபங்க்ஷனோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸோட ஃபங்க்ஷனோ இருக்கும். அந்த மெஸ்ஸில் ரேட்டு கம்மியாக இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குப்பா, நம்ம இங்கேயே ஆர்டர் கொடுத்துடலாம்பா, அவங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ண மாதிரி இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு அந்த ஆர்டரை கொண்டு வந்து கொடுப்பாங்க. தினமும் உங்கள் கடையில் சாப்பிட்றேன், நல்லா இருக்கு, எங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர் இருக்குது, கல்யாண ஃபங்க்ஷனோ கிரகப்பிரவேச ஃபங்க்ஷனோ இல்லை ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், இத்தனை இலை சாப்பாடு, இத்தனை பிளேட்டு சாப்பாடோ இல்லை லஞ்சோ இல்லை டின்னரோ ஏதோ ஒன்று, உங்களுக்கு ஒரு பெரிய ஆர்டர். நீங்கள் தினமும் சின்னதாக தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நாள் ஒரு பெரிய ஆர்டர், லட்சங்களில் பிஸ்னஸ்ன்னு வச்சுக்கோங்க. எப்படி இருக்கும்? இதை தான் யூனிவர்ஸ் செய்யும். யூனிவர்ஸ் எப்படி உங்களுக்கு பணத்தை தரணும், உங்களுக்கு ஒரு 1,00,000 ரூபாய்க்கு கடன் இருக்குன்னு சொன்னால் அந்த 1,00,000 ரூபாய்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஒன்று காமிச்சு விட்ரும். நீங்கள் அதை பிடிச்சிக்கணும். நீங்கள் அதை பிடிச்சிக்கலன்னா மிஸ் பண்ணிடக்கூடாது. மிஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது, அவ்வளோதான். யூனிவர்ஸ் மேலே தப்பு சொல்லக்கூடாது, பிரபஞ்சத்தின் மேலேயோ கடவுள் மேலேயோ. உங்களுக்கு வழிகாட்டினா வழிக்கு ஏற்ற ஒரு ரொம்பவே நெருக்கமாக ஒரு விஷயத்தை செஞ்சாங்கன்னா நீங்கள் அதை பற்றி மேலே வரணும். இதுதான் நம்மளுடைய முயற்சி இருக்கணும்ல. அப்போ இந்த மந்திரத்தின் ஆற்றல்னால உங்களுக்கு உள்ள நேர்மறை ஆற்றல் அதிகரித்து இது போன்ற கடன்களை அடைவது போன்று உங்களுக்கான சூழல் ஏற்படும். கண்டிப்பாக யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட உங்களோட தொழில் ரீதியில் உங்கள்கிட்ட அதிகப்படியான ஒரு வியாபாரத்தை செய்வாங்க. அதன் மூலியமாக வருகிற லாபம் உபரியானதாக இருக்கும். அந்த லாபத்தில் எடுத்து நீங்கள் இந்த கடனை அடைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை. இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான். எல்லாருக்கும் இதே உதாரணம் கிடையாது. அவர்களோட தொழிலை பொறுத்து தொழில் மாறும். அவர்கள்ட்ட பர்ச்சேஸ் பண்ணுகிற அந்த நபர்கள் மாறுவாங்க. அதன் மூலியமாக வருகிற பண முறை என்பது மாறும். இதுதாங்க விஷயம். அதனால் நம்ம கடனை அடைக்கணும்னா நம்பிக்கையோட இந்த மந்திரத்தை பாராயணம் பண்ணும்போது அந்த மந்திரத்துக்கான ஆற்றல்னால நமக்கு கடன் தீர்வதற்கான வழிகள் பிறக்கும். இந்த பிரபஞ்சமாக இருக்கட்டும், அது கடவுளாக இருக்கட்டும், ஏதோ ஒன்று நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் நம்பி ஒரு விஷயத்தை செய்யும்போது தான் அந்த காரியம் நடந்து ஏறும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நம்பி இந்த மந்திரத்தை 108 முறை 48 நாட்கள் விடியற் காலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இரவு தூங்குவதற்கு முன்னாடி இந்த மந்திரத்தை பாராயணம் செஞ்சுட்டு தூங்குனீங்க அப்படின்னு சொன்னாலும், காலையில் எழுந்துச்சி சொல்லிட்டு உங்களோட அன்றாட வேலைகளை பார்க்க போனாலும் சிறப்பான ஒரு நிலை உங்களுக்கு வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் இந்த முறையை பின்பற்றி உங்களுடைய கடன்களை தீர்க்க முயற்சி பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சன்பீடியா தமிழ் சேனல் சார்பாக நம்ம வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் வகுப்புகள் நடத்திட்டுருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா விடியற்காலை பிரம்ம முகூர்த்த நேர வகுப்புகள், இரவு தூங்குவதற்கு முன் உள்ள நேரம், இந்த நேரங்கள்லாம் வந்து உங்களுக்கான சிறப்பான தேவைக்கேற்ப உங்களுடைய தேவைக்கேற்ப பணத்துக்கு மணி மேனிஃபெஸ்டேஷன், ஜாப் மேனிஃபெஸ்டேஷன், மேரேஜ் மேனிஃபெஸ்டேஷன், இப்படி உங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் முறையில் உங்களுக்கு கோச்சிங் தரப்படும். அதன் மூலியமாக நீங்கள் விரும்பியதை நீங்களே பெற்றுக்கொள்ளும் ஒரு வாய்ப்பு. உங்களுக்கு தேவைகளை பொறுத்து அவர்களுக்கு நேரடியாகவோ அந்த தனியான வகுப்புகளாகவோ அல்லது பலரோடு சேர்ந்து இருக்கிற வகுப்புகளாகவோ எடுக்கப்படும். உங்களுக்கு எது வசதியோ தேவைப்படுபவர்கள் நம்ம கீழே கொடுத்துருக்கிற வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான பதில்கள் வழங்கப்படும். இப்போ நம்ம இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.